சில்லாஜிசம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சில்லாஜிசம். இது வந்து எல்லா பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும். காம்படிட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், எந்த மாதிரி கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், சில்லாஜிசம் வந்து ஒரு மேஜரான டாபிக். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதில் கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷன் வந்து நம்ம ட்ரூவாக இருக்கணும் இல்லைன்னா ஃபேக்டாக இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணக்கூடாது. ஸோ அதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி அதுக்கான கன்க்ளூஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் இல்லை 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். பட் அது ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். அதோட லாஜிக் எதுவும் நம்ம இங்கே செக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது லாஜிக்காக வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ லாஜிக்காக இல்லைனாலும் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஒன்லி 1 ஃபாலோஸ், இல்லைன்னா 2 மட்டும், இல்லை எய்தர் 1 ஏதாவது ஒன்று, நெய்தர் ரெண்டுமே கிடையாது, இல்லைன்னா ரெண்டுமே ஃபாலோஸ், போத் 1 and 2. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சம் ஆக்டர்ஸ் ஆஃப், இதுக்கு வந்து நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் நம்ம வரைய போகிறோம். சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ். ஸோ இது நான் ஆக்டருக்கு வரைஞ்சிருக்கேன், இது ஆக்டர். இதுல சம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சமா, இதுல கொஞ்சம் ஆக்டர்ஸ் வந்து என்னவா இருக்காங்கன்னா சிங்கர்ஸா இருக்காங்க, அதனால SING. அடுத்தது ஆல் சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ். சிங்கர்ஸ் எல்லாருமேன்னு சொல்லும் போது அது ஃபுல்லா அந்த டான்சர்ன்ற சர்க்கிள்குள்ள போயிடும். சிங்கர்ஸ் எல்லாருமே என்னவா இருக்காங்கன்னா டான்சரா இருக்காங்க. ஸோ சம் ஆக்டர்ஸ், அதனால அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து சிங்கர்ஸ். இப்போ ஆல் சிங்கர்ஸ், எல்லா சிங்கருமே யாருன்னா டான்சர். இப்போ கன்க்ளூஷன் பார்ட் வந்துருங்க. சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ். ஸோ கொஞ்சம் ஆக்டர்ஸ் வந்து டான்சரா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்க ஆக்டர், சிங்கர், டான்சருமா இருக்காங்க அங்க. அப்போ எனக்கு கன்க்ளூஷன் 1 கரெக்ட். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? நோ சிங்கர் இஸ் ஆக்டர். எந்த சிங்கருமே ஆக்டர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஃபால்ஸ். ஏன்னா அந்த நம்ம ஷேட் பண்ணியிருக்கிற இடத்துல இருக்கிறவங்க இருக்கிற சிங்கர் தான், பட் அவங்க ஆக்டராகவும் இருக்காங்க. பட் எந்த சிங்கருமே ஆக்டர் இல்லைன்றது ஃபால்ஸ். அப்போ எனக்கு இங்கே கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் இருக்கு. நம்மளோட ஆன்சர் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். மாதிரி டயக்ராம் போட்டால் நமக்கு சிம்பிளாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின், ஆல் த ஹார்மோனியம்ஸ். ஆல் த அப்படின்னும் போது இந்த ஹார்மோனியம் உள்ள வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஹார்மோனியம். எல்லா ஹார்மோனியமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ஹார்மோனியம்னு சொல்றதுனால நான் இதுக்கு மேலே ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு இது எல்லாமே என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளூட். ஸோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஃப்ளூட். ரஃப் டயக்ராம் தான், எல்லாமே ஃப்ளூட். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வாருங்க. ஆல் த ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எல்லா ஃப்ளூட்டுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டா? கிடையாது. ஏன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம், இப்போ நம்ம இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஃப்ளூட் மட்டும்தான். ஸோ நமக்கு உள்ள இருக்கிற சர்க்கிளில் வர்றது தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஃப்ளூட்டும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த டயக்ராம்லேருந்து நான் இப்போ எதுக்கு எல்லோ ஷேட் பண்ணேன் அப்படின்னா, இந்த எல்லோ ஷேட் போர்ஷன் வந்து வெறும் ஃப்ளூட்டு தான். மீதி போர்ஷன் நம்ம ஷேட் பண்ணாமல் வச்சிருக்கிறது தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சர்க்கிள் மர்ஜ் ஆயிருக்கு. இது ஒரு சூப்பர் செட், சப்செட் அந்த மாதிரி படிக்கலாம். இல்லை நீங்கள் இப்படியோ விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எல்லா ஃப்ளூட்டுமே இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. ஏன்னா ஃப்ளூட் தான் ரொம்ப பெருசு, கொஞ்சம் ஃப்ளூட் தான் அதில் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கு. அப்போ என்னோட கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ராங். செகண்ட் ஒன், ஆல் த ஹார்மோனியன்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். எல்லா ஹார்மோனியமே ஃப்ளூட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா ஹார்மோனியம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. எல்லாமே எங்கே இருக்குது? ஃப்ளூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை நான் ஷேட் பண்ணேன்னா எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும்? ஃப்ளூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது ட்ரூ. ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகே, இங்கே சம் மேங்கோஸ் ஆர் எல்லோ. ஸோ மேங்கோ, இதில் சம் மேங்கோஸ்ன்றதுனால கொஞ்சமாக வெளியில் எடுத்துட்டு எல்லோ. சம் டிக்ஸோ ஆர் மேங்கோஸ். சம் டிக்ஸோ ஆர் மேங்கோஸ்ன்றது மேங்கோஸில் தான் கொஞ்சம் டிக்ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இப்படியும் வரையலாம், இல்லைன்னா மேங்கோ எல்லோ, அந்த சம் டிக்ஸோன்றத நம்ம இங்கே இந்த மேங்கோவோட சேர்த்து இங்கேயும் வரையலாம். ஸோ இப்படியும் வரைய முடியும் நம்மளால.
இப்படியும் வரைஞ்சி டிக்ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, மேங்கோ இருக்கு. ஸோ கொஞ்சம் மேங்கோவோட சேர்ந்து அது டிக்ஸோ. இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம். இப்ப கன்க்ளூஷனுக்கு வாங்க. சம் மேங்கோஸ் ஆர் கிரீன். இங்க நம்ம கிரீன் பத்தி பேசவே இல்லை. ஸோ சம் மேங்கோஸ் ஆர் கிரீன்றது ஃபால்ஸ். டிக்ஸோ இஸ் எல்லோ. டிக்ஸோ இஸ் எல்லோன்றது சம்ன்ற வேர்டை இங்க கொடுக்கல. சம் டிக்ஸோ இஸ் எல்லோன்னு சொல்லியிருந்தா நம்ம கரெக்ட்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஷேட் பண்ணிருக்கல, அங்க எல்லோவா வரதுக்கான சான்சஸ் இருந்தது. பட் இங்க வந்து டிக்ஸோ இஸ் அ எல்லோ அப்படின்னா டிக்ஸோன்றது எல்லோ அப்படின்றாங்க. நோ, அது நமக்கு ஃபால்ஸ். சம் டிக்ஸோ இஸ் எல்லோன்னு கொடுத்திருந்தா நமக்கு அது ட்ரூவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க ரெண்டுமே நமக்கு ஃபாலோ ஆகல. நெய்தர் ஒன் நாட் ஃபாலோஸ். ஒன்னும் கிடையாது, டூவும் கிடையாது. ஓகே, ஃபோர்த் ஒன். சம் ant ஆர் parrot. ஸோ ant, இது ant, இதுல சம் ant ஆர் parrot. அடுத்தது ஆல் parrots ஆர் apples. ஆல் parrotsன்றதுனால பேரட் ஃபுல்லாவே எங்க வந்துடும்னா இங்க வந்துடும். எல்லா பேரட்டும் எதுக்குள்ள வரும்னா ஆப்பிள்குள்ள வந்துடும். ஆல் பேரட் ஆர் ஆப்பிள்ஸ். கன்க்ளூஷன். ஆல் த ஆப்பிள்ஸ் ஆர் பேரட்ஸ். எல்லா ஆப்பிளுமே பேரட்டா கிடையாது, கொஞ்சம் தான் பேரட். அது இல்லாமையும் நமக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கு. இந்த எல்லோலாம் பேரட் கிடையாது, அதனால ராங். சம் ants ஆர் ஆப்பிள்ஸ். ஸோ சில ஆண்ட்ன்றது இந்த இடத்துல இருக்கு. சில ஆண்ட்ன்றது பேரட்டோட இன்டர்செக்ட் ஆகுது. அந்த பேரட்ன்றது ஆப்பிள்குள்ள இருக்கு, அதனால சம் ant ஆர் ஆப்பிள்ஸ். அது நமக்கு கரெக்ட். ஸோ கன்க்ளூஷன், 2 ஃபாலோஸ். எது கரெக்டோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ். ஸோ பேப்பர்ன்றதுனால இப்படி எழுதுறேன், பேப்பர் ஆர் பென்ஸ். ஸோ சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ். கொஞ்சம் பேப்பர் பென். அண்ட் ஆல் த பென்சில்ஸ் ஆர் பென்ஸ். இங்க வந்து ரிவர்ஸ்ல இருக்கு, எல்லா பென்சிலுமே பென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன், இந்த சர்க்கிளை கொஞ்சம் பெருசா வரைஞ்சுக்கிறோம். நமக்கு பார்க்கறதுக்கு விசிபிளா தெரியணும். ஸோ பேப்பர், சம் பேப்பர், இதுல கொஞ்சம் பேப்பர் வந்து என்னன்னா பென்னு. அண்ட் இந்த பென்னுல அடுத்து என்னன்னா ஆல் த பென்சில்ஸ். எல்லா பென்சிலுமே என்னது, பென்னு. எல்லா பென்சிலுமே பென்னா இப்போ உள்ள வந்துடும் அது. ஸோ ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் பென்சில். எல்லா பென்சிலுமே பென். இப்போ கன்க்ளூஷனுக்கு வாங்க. சம் பென்ஸ் ஆர் பென்சில்ஸ். சில பென் வந்து பென்சில், கரெக்ட் தானே. ப்ளூ கலர்ல இருக்கிற போர்ஷன்ல இருக்கிறது மட்டும் அந்த பென் வந்து பென்சிலாவும் ஆக்ட் ஆகுது, கரெக்ட். அடுத்தது சம் பென்ஸ் ஆர் பேப்பர்ஸ். இந்த இடத்துல வந்து அந்த சம் பென்ஸ் வந்துடும் மர்ஜ் ஆன இடத்துல. ஸோ அதுவும் நமக்கு கரெக்ட். அப்போ இதுல ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட்னா போத் 1 and 2 ஃபாலோஸ். ஸோ சில்லாஜிசம் வந்து இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சுதான் பார்க்கணும். பார்ட் 2ல நம்ம 3 கண்டிஷன் அண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம்.